கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அப்ப நாம் எதை இழந்தோம், எந்தெந்த காரியத்தை இழந்தோம் அப்படிங்கிறத சில காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். வழிமாறின ஆட்டை குறித்து பார்த்தோம். தன்னுடைய அஜாக்கிரதை நிமித்தம் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளி பணத்தை துளைத்ததான அந்த பெண்மணியை குறித்து பார்த்தோம். அதே போல தன்னுடையதான ஆசையினால தன் குடும்பத்தை கரைப்படுத்ததான சகுயுவை குறித்து, அப்ப கரைப்படிந்த மனிதனையும் அஜாக்கிரதை நிமித்தம் தொலைத்த மனிதனையும், தொடர்ந்து தன்னுடைய பாதைகளை மாற்றிக்கொண்டு தன் வழிக்கு தன் பார்வைக்கு நலமானதை தேடி போனதான ஆட்டை குறித்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிற அதே வார்த்தையினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எப்படி தியானிக்க போகிறோம்னா, எதை நாம் இழந்தோம், எதை நாம் இழந்தோம், நாம் எதை இழந்திருக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில், அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தொடர்ந்து இந்த பிரசங்கத்தை நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருடைய கரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். எதை இழந்தோம்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு சில காரியத்தை நம்ம போன வாரத்தில் பார்த்தோம். அப்போ அதில் நீங்கள் தியானிச்சிருக்கணும், அதில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, நான் எதை இழந்திருக்கிறேன்? அந்த அம்மா மந்தையை அந்த ஆடு மந்தையை இழந்துச்சு. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட வெள்ளி பணத்தில் ஒரு வெள்ளி பணத்தை அந்த அம்மா தொலைச்சாங்க. தன்னுடைய ஆசையினால தன் குடும்பத்தை, குடும்பத்தை, அன்புக்குரிய குடும்பத்தினுடைய பெயரை கெடுத்தது சகையு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது யாரு எப்படி எந்த சூழ்நிலை இது பண்ணாங்க, அப்ப நாம எதை இழந்தோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், நம்ம உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையாக நான் தியானிக்க போகிறேன். ஒரு 4 காரியம் உண்டு எதை இழந்தோம் அப்படிங்கிறதுல. தேவனுக்காக எதை இழந்தோம், தேவனுக்காக எதை இழந்தோம், இழக்க கூடாதவை. இரண்டாவது, நாம் இழக்க கூடாதவை. மூன்றாவது, இக்கட்டில் நாம் எதை செய்தோம், இக்கட்டில் நாம் எதை செய்தோம். நான்காவது, தேடி போனேன். நான்காவது, தேடி போனேன். இது ஒன்றுக்கு ஒன்றும் தொடர்பு இல்லாத மாதிரி தான் உங்கள் கண்களுக்கு தெரியும். பிரசங்கத்தை நாம் தியானிக்க அது உங்களுக்கு வெளிப்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். முதலாவது நம்ம பார்க்க போறது இக்கட்டில். இக்கட்டில் நாம் எதை இழந்தோம்? அநேக நேரத்தில் நம்ம எப்போ நம்மிடத்தில் இருக்கிறதான ஒரு பணத்தையோ இல்லை பொருளையோ ஒரு நகையையோ எப்போ நம்ம வேற இடத்துக்கு கொண்டு போவோம், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது, ரொம்ப கஷ்டம், ரொம்ப நெருக்கடி, அதனால இதை நான் கொண்டு போய் என்ன பண்ணேன், வச்சேன், அது என் கைக்கு வராமலே நான் இழந்து போயிட்டேன். இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொன்னவங்களும் உண்டு. அவசரத்துக்காக நான் கொண்டு போய் என்ன பண்ணேன், நான் கொடுத்தேன், நான் வச்சேன், ஆனால் என்னுடைய நாட்கள் கடந்து போக என்னால் அதை மீட்க முடியாததுனால அது என் கையை விட்டு போயிடுச்சு, நான் இழந்து போயிட்டேன் சொன்னவங்கள் உண்டு. அப்போ நம்முடைய நெருக்கடி வரும் பொழுது நம்ம இழந்து போயிடுறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற அனைத்துமே ஆவிக்குரிய கண்ணோட்டத்திலேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் அப்படியே என்னுடைய பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்படி உங்களை அன்போடு கேட்குறேன். வாசிக்கலாம். ஆபகுக்கின் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனத்தை வாசிக்கலாம். ஆபகுக் தீர்க்க தரிசனம் 3ஆம் அதிகாரம் அதன் 16 முதல் 18 வசனத்தை வாசிக்கலாமா? நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் ஊக்கள் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும் பொழுது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்தி மரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென். இங்கே ஆபகுக் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை ஜனங்களுக்கு முன்பாக அவர் உரைக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, என்னை சுற்றி சூழ்ந்திருக்கிறதான ஆபத்தான காரியங்களை நான் கேட்கும்போது, என்னை சுற்றி ஆபத்தான காரியங்களை நான் கேட்கும்போது எனக்குள்ள என்ன நடக்குது,
ஒரு ஆபத்தான காரியம் வாழ்க்கையில் வரும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா என் குடல் என்ன ஆயிற்று? மறுபடியும் வாசிங்க. திரளான தண்ணீர்கள் குவியலாகி சமுத்திரத்துக்குள் குதிரைகளோட நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் ஊக்கள் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோட எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளிலே நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்ப அநேக காரியங்களுடைய வாழ்க்கையில நடந்தாலும், அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகளுடைய வாழ்க்கையில வந்தாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆட்டு மந்தைகளை பலன் அற்று போனாலும், நான் எப்படிப்பட்டவனா இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். அப்ப என்னை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறாங்க, எனக்கு விரோதிகள் அநேகம் எழும்புறாங்க, எனக்கு துரோகம் செய்கிற மனுஷங்க அதிகமா இருக்கிறாங்க, என்னைய பகைக்கிற மனுஷங்க, என்னை வஞ்சிக்கிற மனுஷங்க, என்னை தூக்கி எறிய நினைக்கிற மனுஷங்க, என்னை அமுக்கி என்னை அப்படியே இல்லாமல் போக நினைக்கிற மனுஷங்க மத்தியில நான் வாழ்றேன். நான் சரி, அவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள் சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள போனா, நான் வைத்த அத்திமரமும் துளிர்க்கல, நான் வைத்த திராட்சை செடியும் எனக்கு பலன் கொடுக்கல, என்னுடைய மந்தையும் பலன் கொடுக்கல, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு. ஆனாலும் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் நான் ஒருபோதும் என் தேவனை விட்டு வழி விலக மாட்டேன். நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இருப்பேன். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு இக்கட்டுகள் கண்டிப்பாக வரும். உதாரணத்துக்கு நான் எடுக்கிற ஒரு மனுஷன் யாருன்னா யோபுவை நான் எடுப்பேன். யோபுடைய வாழ்க்கையில் அநேக இக்கட்டுகள் வந்துச்சு, அநேக நெருக்கடி வந்துச்சு, எல்லாவற்றையும் இழக்கத்தக்க யோபுவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இழந்தும் போனார். ஆனால் அவர் இக்கட்டில் எதை இழக்காமல் இருந்தால் என்றால், தேவனோடு வைத்திருந்த உறவை அவர் ஒரு நாளும் இழக்காமல் காத்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம சொல்லுவோம், சில சமயங்கள் நான் நிறைய பேர் நான் விசாரிச்சிருக்கிறேன், நான் கேட்டிருக்கிறேன், என்ன ஆச்சு அப்படின்னா சூழ்நிலைன்னு சொல்லுவாங்க. தவிர்க்க முடியாத காரணம், தவிர்க்க முடியாத சூழ்நிலை, தவிர்க்க முடியாத பலவீனம், இப்படி ஏதாயிலும் ஒரு காரியத்தை அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே போனாலும், மோசமான நிலைமைக்குள்ளே போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல அக்கினி சூளைக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து போனாலும், செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவர் நான் இழந்து போகாதபடிக்கு என்னை அவர் காப்பாற்றுவார். நம்மை காப்பாற்ற ஒரு கரை வேணும்ல. நம்ம எவ்வளவு ஆழமான இடத்துல போனாலும் நம்மை காப்பாற்ற ஒரு கரை வேணும். சில பேரை நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு யாரும் வேண்டாம், நான் தனியாக இருந்துக்கிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது, இருந்துக்கிறேன், அது அவங்களுடைய பர்சனல், நான் உள்ளே போகலை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, என்னால் பார்க்க முடியும், வாழ முடியும். ஆண்களும் சொல்கிறது தான், பெண்களும் சொல்கிறது தான். அதற்கேற்ற மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இருந்துட்டு போட்டோம். ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் தனியாகவே இருக்க முடியுமா? ஒரு நாளில் ஒரு நாள் ஒருவருடைய உதவி அவனுக்கு நிச்சயமாய் தேவை. அதே போல தான் நான் கர்த்தருடைய சமூகத்தில் விழாமல் என்னால் பார்த்து கொள்ள முடியும், என்னால் எழும்பி வர முடியும், என்னால் முயற்சி செய்ய முடியும், நான் உழைத்தால் முன்னேறுவேன், நான் வேர்வை சிந்து உழைத்தால் முன்னேறுவேன்னு சொல்லி நம்முடைய உழைப்பை நம்பி, மற்றவர்களை நம்பி, மற்ற காரியத்தை நம்பி நாம் இறங்குவோமானால் நாம் இழந்து போகிற மனுஷர்களோடு ஒருவராக என்ன பண்ணுவோம்? நாம் இருந்து விடுவோம். ஆனால் எது என்னை விட்டு போனாலும் நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்றால், நான் கர்த்தருக்குள் இருப்பேன் என்றால், யோபுவுக்கு சொன்ன அதே வார்த்தைகளை நாம் இழந்த அனைத்தையும் தேவன் இரட்டத்தனையாய் நமக்கு திரும்ப கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் நினைக்கிறது, நான் இழந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன், நான் இழந்து விட்டேன் நினைக்கிறோமே தவிர, இழப்பை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் இக்கட்டின் நிமித்தம் நீங்கள் இழந்திருக்கலாம், உங்களுடைய தேவையற்ற சூழ்நிலையால் நீங்கள் இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும், எதை இழந்தாலும் இதுதான் கிடையாது, எதை இழந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா,
திரும்ப கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவர். யாருக்கு வார்த்தைன்னு தெரியலை, நீங்கள் இழந்து போன காரியத்தை குறித்து, என் வாழ்க்கையை விட்டு இது போயிருச்சு, நான் ஆசைப்பட்டேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் ரொம்ப நாள் காத்திருந்தேன், ஆனால் அது கிடைக்கல, நடக்கலைன்னு சொல்லுவீங்கன்னா, நீங்கள் கர்த்தருக்கு உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் எவ்வளவா திடப்படுத்துறீங்களோ அவ்வளவான மகிமையான காரியத்தை கர்த்தர் உங்களை கண்கள் என்ன பண்ணுவார், காண வைப்பார். அப்போ முதலாவது இக்கட்டு வரும் பொழுது நான் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் இழக்காமல் நாம் என்ன பண்ண முடியும், வாழ முடியும். ஏன்னா அதிகமான இழப்பு எங்கே வருது, இக்கட்டில் தான் வருது. ஒரு நெருக்கடியில் தான் நம்ம இழந்து போகிறோம். எத்தனை பேர் நம்முடைய சமாதானத்தை எப்போ இழந்து போகிறோம், ஒரு நெருக்கடி வரும் பொழுது. சந்தோஷத்தை எப்போ இழந்து போகிறோம், ஒரு நெருக்கடி வரும் பொழுது. எப்போ கோபம் வருது, ஒரு நெருக்கடி வரும் பொழுது. அப்போ எல்லாமே ஒரு நெருக்கடியில் தான் என்ன பண்ணுது, ஒரு இக்கட்டில் தான் என்ன பண்ணுறோம், மாட்டிக்கிறோம். அதான் சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு சரியாக தெரியல, ஏதோ எலின்னு சொல்லுவாங்க. எதுலேயே மாட்டினா எலி மாதிரி என்ன பண்ணுவோம், வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி நம்முடைய நிலைமை என்ன பண்ணக்கூடாது. இருந்தாலும் வெளியில் போக நினைக்கிறேன், போக முடியல. பொந்துல மாட்டின எலியா வலையில் மாட்டின எலியான்னு தெரியல, ஏதோ ஒரு எலியை சொல்லுவாங்க. அது போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எங்கே போகிறோம்னு யோசிக்காமல் தேவ சமூகத்துக்கு நேராக, ஆண்டவரே நான் அமர்ந்திருப்பேன். பக்தன் தானியேல் சொன்னது போல, சிங்க கெபியில் போட்டாலும் நான் கர்த்தரை நோக்கி இருப்பேன். பத்திரத்தில் முத்திரை போடப்பட்டிருந்தாலும் நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். ராஜாவாகி உம்மை நான் தொழுது கொள்ள மாட்டேன்னு சொல்லி நாம் எவ்வளவாய் நம்முடைய இக்கட்டு நேரத்தில் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ, கர்த்தர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போகாமல் காத்து கொள்ள முடியும். இக்கட்டில் இழந்து போகிறது, ரட்சிப்பை இழந்து போனவர் அநேகர் உண்டு. தனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை மறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்நிய நாவுகளை இன்றைக்கு மறந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. தேவன் கொடுத்த வரங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இப்படி கர்த்தர் நம்மேல் பிரியம் வைத்து நமக்கு கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் நம்முடைய இக்கட்டில் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணிடுறோம், இழந்து விடுகிறோம். அதனால முதலாவது இக்கட்டு வந்தால் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இனி இக்கட்டு நாட்கள் யாரை சார்ந்து கொள்ளணும், மனுஷனை அல்ல, கர்த்தரை. இரண்டாவது வாசிக்கலாம், நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நாகூம் 1:7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நாகூம் ஒரு வார்த்தையை சொல்றாரு, உனக்கு இக்கட்டு வருதா, உனக்கு நெருக்கடி வருதா, கர்த்தரை அரணாக வைத்துக்கொள். கர்த்தரை உனக்கு அரணாக வைத்துக்கொள். சங்கீதத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், இது முதற்கொண்டு கர்த்தர் தமது ஜனத்தை அக்கினி மதிலாய் சுற்றி என்ன பண்ணுவார், பாதுகாப்பார். இது முதற்கொண்டு கர்த்தர் தமது ஜனத்தை அக்கினி மதிலாய் சுற்றி பாதுகாப்பார். அப்ப நம்முடைய போராட்டங்கள் வரும்போது நம்ம யாருக்கிட்ட நம்ம சரண்டர் அடையணுமா, கர்த்தருடைய கரத்தில். ஏன்னா தம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியினால் ஒருவனும் தொட முடியாது. அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினால் ஒருவனும் நமக்கு எதிர்த்து நிற்க முடியாது. சங்கீதம் 91 சொல்லப்பட்டிருக்கும், அவன் என்மேல் வாஞ்சையா இருக்கிறபடியினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால். 2 வார்த்தை, என்மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால் 1, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் 2. என்ன சொல்றாரு, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அப்ப இக்கட்டு நேரம் வரும்போது கர்த்தரை நம்ம அரணாக அண்டி கொண்டோம்னு சொன்னாக்க அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு, உயர்ந்த அடைக்கலத்தை என்ன பண்ணுவார், கொடுப்பார். அவர் நம்மை அறிந்திருக்கிறபடியினால் நமக்கு அவர் உதவி செய்வார். நம்ம நினைக்கிறோம், இல்ல இந்த காரியத்துல கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும் என்று வேதம் தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க அவரால் செய்ய கூடாத ஒரு அதிசயமோ ஒரு அற்புதமோ எதுவுமே கிடையாது. சகலமும் அவரால் நடக்கும். ஆனா அவர் நம்மை அறியும்படி நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். நாகும் அதான் கற்றுக் கொடுக்கிறார். உனக்கு இக்கட்டு வருதா, கர்த்தர் அரணா வச்சுக்க. அரண் எதுக்கு வைப்பாங்க, பாதுகாக்கப்படுறதுக்கு. அரண்மனையை பாதுகாக்க, வீட்டை பாதுகாக்க, தேசத்தை பாதுகாக்க அரண் என்ன பண்ணுவாங்க, எழுப்புவாங்க. அப்போ அரண் கட்டப்பட்டிருந்தா அரணுக்குள்ள ஜனங்கள் நிம்மதியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம், தேசம் நிம்மதியாக இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் நம்முடைய இக்கட்டு வந்தால் தேவ சமூகத்தில் போய் விழுந்துருங்க.
நிறைய ராஜாக்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, எதிரிகள் வரும் பொழுது அவங்க எல்லா வாசலையும் அடைச்சி வச்சுருவாங்க. எதிரி உள்ள வந்துடாதபடிக்கு எல்லா மதிலையும் இருக்கிற வாசல் அடைச்சி வச்சுருவாங்க. காரணம் என்ன? இதை தாண்டி அவன் உள்ள வந்து என்ன பண்ண முடியாது, என்னைய மேற்கொள்ள முடியாது. அதே போல் நமக்கு ஒரு இக்கட்டு வரும் பொழுது தேவனுடைய நாமத்தை சொல்லி, தேவனுடைய துதிகளை சொல்லி, ஸ்தோத்திரங்களை சொல்லி, துதிச்சு 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 ஒரு மதிலை என்ன பண்ணுங்க, எழுப்புங்க. நீங்க ஒரு துதியின் மதிலை எழுப்புங்க. ஸ்தோத்திரத்தால் ஒரு மதிலை எழுப்புங்க. ஆராதனையால ஒரு மதிலை எழுப்புங்க. ஜெபத்துல ஒரு மதிலை எழுப்புங்க. அந்த மதிலை உடைக்க யாராலையும் முடியாது. மனுஷனால் கட்டப்பட்ட எரிகோ மதிலை துதி உடைக்குமானால், துதியால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை எவனாலும் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. ஆமாவா இல்லையா? மனுஷனால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை துதி உடைச்சிருக்கு. அப்ப துதியால் கட்டப்பட்ட ஒரு கோட்டையை யார் உடைப்பா? கர்த்தரை தவிர யாராலையும் முடியாது. அதனால உங்களுக்கு இக்கட்டு வரும் பொழுது துதியினால ஒரு கோட்டையை எழுப்புங்க, ஸ்தோத்திரத்தால ஒரு கோட்டையை எழுப்புங்க. அதுக்குள்ள நீங்க பத்திரமா இருங்க. வேற யாரையும் அண்டிக் கொள்ள தேவையில்ல. உங்களுக்கு நீங்களே அரணை எழுப்புங்க. என்ன அரண்? ஸ்தோத்திரத்தினால ஒரு அரணை எழுப்புங்க, துதியினால ஒரு அரணை எழுப்புங்க, பாடி ஆராதித்து அந்நிய பாஷைகளை பேசி ஒரு அரணை என்ன பண்ணுங்க, எழுப்புங்க. நீங்க எவ்வளவாய் துதிக்கிறீங்களோ, எவ்வளவாய் ஸ்தோத்தரிக்கிறீங்களோ, எவ்வளவாய் அந்நிய பாஷையினால உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அலங்கரித்து வைத்துக் கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பயம் அணுகாது, நெருக்கம் அணுகாது, அச்சம் அணுகாது. உங்களை சோர்ந்தடிக்க பண்ணக்கூடிய எந்த காரியம் என்ன பண்ணாது, நடக்காது. அரணை எழுப்புங்க, அரணை எழுப்புங்க. அவர் நம்மை அறிந்திருக்கும்படி ஒரு அரணை என்ன பண்ணுங்க, எழுப்புங்க. மூன்றாவது, அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 141 சங்கீதத்தின் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 141:5. நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். இக்கட்டு நாளில் சத்தம் கேட்கல. இக்கட்டு நாளில் அப்ப வேதம் என்ன சொல்லுகிறது? இக்கட்டு நாள் என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ணு. வேதத்துல ஒரு மனுஷன் ஒருத்தர் இருக்கான். அவருக்கு பேரு யோனான்னு பேரு. ஜெபிக்கிற மனுஷன் தான். ஆனா ஜெபிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். ஜெபிக்க மாட்டேன்னு ஒரே பிடிவாதம். அலைகள் கொந்தளிக்குது, நான் ஜெபிக்க மாட்டேன். படவுகள் கவிழ்க்கிறது போல அலைகள் வருது, நான் ஜெபிக்க மாட்டேன். படகு அமிழ்ந்து போகத்தக்க நிலைமை வருது, எதை வேணா தூக்கி போட, நான் ஜெபிக்க மாட்டேன். அப்ப சிலருடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் என்ன பண்ண மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன்னு உறுதுணையா இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் வார்த்தை, எது நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஜெபத்தால் மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க நினைக்கிறது என்ன பண்ணாலும் நடக்கிறது நடக்கத்தான் போகுது. நான் ஜெபித்தா என்ன, ஜெபிக்கலன்னா என்ன, நான் ஜெபித்தா மாறாவா போகுது. ஆரம்பமே விசுவாசமற்ற வார்த்தையை சொல்லிட்டு ஒரு நாள் முழுக்க உபவாசம் போட்டு ஜெபித்தாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு? வாய்ப்பு இல்லை. அதனால உங்களுடைய சூழ்நிலைகள் மாறுபடும் பொழுது இக்கட்டுல ஜெபிங்க உட்காந்து. யோனாவை போல நான் ஜெபிக்க மாட்டேன், நான் போக மாட்டேன். யோனாவுக்கு நல்லா தெரியும் அவன் போக வேண்டியது நினிவே. ஆனா பிரயாணப்பட்டு கொண்டு தர்ஷூஷன்ற ஒரு தீவுக்கு. யோனாவுக்கு நல்லா தெரியும் தன்னால தான் கப்பல் வந்து சேதமடைய போகுது, தன்னால தான் கப்பலுக்குள்ள இருக்க எல்லாரும் சாக போறான்னு யோனாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் நான் ஜெபிக்க மாட்டேன், ஆனாலும் நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன், ஆனாலும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், ஆனாலும் உங்களுடைய வழிக்கு நான் வரமாட்டேன்னு இப்ப யார் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறா? நாம. யார் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா? நாம. அப்படிப்பட்ட யோனாவுக்கு ஆண்டவர் ஒரு செக்கு வச்சார். என்ன செக்கு வச்சாருன்னா, மீனோட வயிற்றுக்குள்ள தூக்கி போட்டார். ஒரு பெரிய திமிங்கலத்துக்கு இறையா போட்டார். திமிங்கலத்துக்குள்ள வாய்க்குள்ள போனா திரும்ப முழுசா வர முடியுமா? ஆனா திமிங்கலத்துக்கு பல்லு கிடையாது. ரெண்டாவது விஷயம், திமிங்கலத்தால ஒரு உணவை கடிச்சு மின்னு சாப்பிட முடியாது. இது எத்தனை பேத்துக்கு தெரியும்? திமிங்கலத்தால நாம சாப்பிட்ற மாதிரி மின்னு கரைச்சி முழுங்க முடியாது. அது தனக்கு கிடைக்கிற எல்லாத்தையும் அப்படியே முழுங்கிரும். அதோடைய வயிற்றுக்குள்ள போனா நம்ம சீக்கிரம் சாகலாம் மாட்டோம். வயிற்றுக்குள்ள போனா செத்துருவாலாம் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதி இருக்கு, ஒரு ஆசிட்,
அது சரியாக எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அதோடைய வயிற்றுக்குள்ள ஒரு ஆசிட் இருக்குது. எப்படி லெமனில் சிட்ரிக் ஆசிட் இருக்கோ அது போல் திமிங்கலத்துடைய வயிற்றில் ஒரு ஆசிட் இருக்குது. அந்த ஆசிடுக்குள்ளே தான் அது என்ன பண்ணும், தான் விழுங்கின இறைய போட்டு அதை கரைச்சி வெளியே தள்ளிடும். வெளியே தள்ளிடும். ஒரு வேளை நம்மள யாராவது திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளே போனால் அந்த ஆசிடுக்குள்ளே விழாமல் இருந்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு? 1 மணி நேரம். மூச்சு விட வேணாமா? மீன் வயிற்றுக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது. மீனுடைய வயிற்றுக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது. நீங்கள் ஆசிட்ல விழனாலும் ஆக்சிஜன் இல்லாமல் செத்து போயிருவீங்க. அப்போ திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ளே போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சிஜன் இல்லாமல் அதிகபட்சம் நம்முடைய திறமையை பொறுத்து 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். இல்லை பயத்திலேயே போய் ஆசிட்ல விழுந்தோன்னா அப்படியே அது கரைச்சி நம்மளே வெளியே தள்ளிடும். இப்படிப்பட்ட ஒரு சுபாவமுடைய திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ளே கொண்டு போய் யாரை வச்சாரு? யோனாவை கர்த்தர் வச்சார். ஆக்சிஜன் கிடையாது, மனுஷன் உயிர் பிழைக்கிறது சாத்தியமே கிடையாது. 2வது, அந்த முழுங்கின மீன் நம்மளுடைய தொண்டைக்குள்ளே ஏதாவது ஒன்று சிக்கிக்கொண்டா அதை நம்ம என்ன பண்ணுவோம்? எடுக்காமல் விட மாட்டோம். நம்ம சாப்பிடும் பொழுது மீனே சாப்பிட்றோம், ஒரு முள் குத்துது, அதை விட்டுட்டு அது பாட்டுக்கு ஓரமாக இருக்கட்டும் நான் சாப்பிட்றேன்னு சாப்பிடுவோமா? அதை பிடுங்கி எரியாமல் என்ன பண்ண மாட்டோம்? என்னத்தையாவது ஒன்று பண்ணி எடுக்காமல் விட மாட்டோம். அப்போ மீனுக்கு ஒன்று சிக்கிக்கிட்டு இருக்குன்னா அந்த மீன் சும்மா விட்டுருமா? முழுங்கின பொருள் சரியான இடத்துக்கு போகாமல் பாதிரியே நிற்கிது, மீன் சும்மா இருக்குமா? எதையாவது ஒன்று பண்ணும். அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ யோனா இருக்கிறாரு. இப்போ இந்த இக்கட்டில் இவர் பண்ணுற ஒரு காரியம் என்ன? ஜெபம். இதை படகுல இருக்கிறப்பே செஞ்சிருந்தா இப்போ நான் சொல்ல வர விஷயம் புரியும் நினைக்கிறேன். சிலருக்கு கர்த்தர் நல்ல வாழ்க்கையை கொடுத்து சாதாரணமான உபத்திரவம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுறதில்ல, ஜெபித்து அந்த சின்னோண்டி இக்கட்டு வரும் பொழுது ஜெபித்து சரிப்படுத்திக்கிறது இல்லை. அது பெருசாக திமிங்கல மாதிரி அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் உக்காந்தாதான் ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன்றது. சொல்லும் நான் கேட்கிறேன்ங்கிறது ஆரம்பத்திலே தெரியும். படகு ஆடுறப்பே தெரியும் நம்மளால தான் படகு ஆடுது, நம்மளால தான் புயல் வருது, நம்மளால தான் மழை வருது, நம்மளால தான் போற. ஆரம்பத்துலேருந்தே தெரியும். நமக்கு தெரியாத காரியம் ஏதாவது இருக்கா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? பார்த்துக்கலாம்னு யோனா போனதுனால தான் திமிங்கலத்துடைய வயிற்றுக்குள்ள போய் என்ன பண்ணான்? அவனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை 3 நாளைக்கு உயிரோடு இருந்தான். அந்த 3 நாளைக்கு மீன் எதுவுமே சாப்பிடாம கர்த்தர் மீனுக்கு உபவாசத்தை போட்டார். அதான் இங்கே ஹைலைட்டு. அடுத்து ஏதாவது முடிஞ்சா தன்னை போல இவன் போயிருப்பான் பின்னாடி ஆசிடுக்குள்ள. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள அவனை சேஃபாக வைத்து அந்த 3 நாள் அந்த மீன் வேற எந்த ஒரு ஆகாரத்தையும் எடுக்காம, எந்த ஒரு மிருகத்தையும், அதாவது மீனோ இல்லை வேற எதையும் அதை முழுங்காம கர்த்தர் அது வாயை அடைத்து யோனாவை கர்த்தர் காப்பாற்றினார். இப்படிப்பட்ட இக்கட்டு நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு யார் காரணம்? நமக்கு நாமளே வச்சுக்கிட்டது தான். நமக்கு சரி, ஒருவேளை எனக்கு நானே வச்சுக்கிட்டேன், நான் திமிங்கலத்துடைய வாய்க்குள்ள இருக்கிறேன், எனக்கு காற்றோட்டம் இல்லாமல் இருக்கு, என்னுடைய வாழ்க்கை இருளடைஞ்சு கிடக்கு, இன்னும் கொஞ்சம் தவறுனா நான் எங்கே விழுகுவேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு இடத்துல இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை சிக்கி இருப்பீங்கன்னா, அடுத்து எனக்கு மரணம் தான் நிச்சயம், இனி எனக்கு மரணம் தான் சம்பவிக்க போகிறதுன்ற ஒரு விதமான நம்பிக்கையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அந்த இக்கட்டில் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், ஜெபியுங்க. அந்த இக்கட்டில் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபந்தான் உங்களை வெளியே கொண்டு மறுபடியும் உங்களுடைய வேலையை செய்ய வைக்கும், மறுபடியும் உங்களை ஜெபிக்க வைக்கும், மறுபடியும் உங்களை தீர்க்க தரிசன வார்த்தையை பேச வைக்கும். இக்கட்டில் ஜெபியுங்க. அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்களேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அப்ப சாதாரண ஜெபத்தை குறிக்கல, ஊக்கமான ஜெபத்தை இங்க குறிப்பிடுகிறது. எலியா என்கிற தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்துல மழைக்காக ஜெபிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் முறை ஜெபித்தாரு, மழை வரல. 2வது முறை ஜெபித்தாரு, மழை வரல. அப்போ 3வது முறை 4வது முறை ஜெபிக்க அந்த ஜெபத்துடைய ஊக்கத்தை அவர் என்ன பண்றாரு? அதிகமாக்குறாரு. ஃபர்ஸ்ட் கிடைக்கல, இப்ப கிடைக்கணும், இப்பவும் கிடைக்கலையா, கிடைக்கணும். 7 முறை ஜெபித்து ஒவ்வொரு முறையும் தன் ஜெபத்தை ஊக்கப்படுத்துறாரு, தன் ஜெபத்தை இன்னும் அதிகமாக்குறாரு, இன்னும் விசுவாசத்துல, இன்னும் அந்நிய பாஷையில, இன்னும் ஆவியில நிறைஞ்சு இன்னும் ஜெபிக்க 7வது முறை ஜெபிக்கிறாரு. ஒரு உள்ளங்கையின் மேகம் எழும்புறது, இரைச்சலின் சத்தத்தை கேட்கிறாரு. தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுது.
அப்போ நீங்கள் எவ்வளவாய் 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 ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்களோ, இக்கட்டு நாட்களில், ஆபத்தான நேரத்தில், வழியே இல்லை, சரண்டர், 4 பக்கமும் சுவர் வைத்து அடைக்கப்பட்டாயிற்று, மேல்கூரையை உடைத்து கொண்டு போனாலும் மேலையும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, அடைச்சிட்டாங்க. இப்போ நான் வெளியில் போகிறதுக்கு வழி கிடையாது, ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? குழி தோண்டி அதில் படுத்துக்கிட்டா போதும், அது மட்டும்தான் வழி அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குமானா ஜெபியுங்க, இன்னும் ஜெபியுங்க. மீனுடைய வயிறு திறந்து உள்ள அடி வயிற்றுல இருந்தவன் வெளியில் வருவான்னா, நம்முடைய இக்கட்டு எவ்வளவு ஆழம் வந்தாலும் கர்த்தர் நம்மளை நிச்சயமாக என்ன பண்ணுவார், வெளியே கொண்டு வருவார். அது எவ்வளவு தூரத்துக்கு போனாலும், எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும், எவ்வளவு இருட்டுக்குள்ளே நம்முடைய இக்கட்டில் நம்ம இருந்தாலும் கர்த்தர் நம்ம வெளிச்சத்துக்கு நேராக என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். நாட்கள் கடந்து போயிட்டு நிச்சயமாக பயப்படாதீங்க. 3 நாள் ஆனாலும் சரி, 30 நாள் ஆனாலும் சரி, நம்மை வெளியே கொண்டு வந்து மகிமையாய் பிரவேசிக்க வைக்க என் தேவனால் கூடும். அல்லேலூயா. 430 வருஷம் அவருக்கு சாதாரண விஷயம்தான், 70 வருடமும் அவருக்கு சாதாரண விஷயம்தான். 3 நாளும் சரி, 30 நாளும் சரி, எத்தனை நாட்கள் ஆனாலும் வெளியே கொண்டு வருவது கர்த்தர். ஊக்கமாக ஜெபியுங்க, இன்னும் ஜெபியுங்க. அப்புறம் 3 காரியம். இக்கட்டு வரும்பொழுது என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். இக்கட்டு வரும்பொழுது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். 2வது, இக்கட்டு வரும்பொழுது கர்த்தரை அரணாக மாற்றிக்கொள்ளணும். 3வது, இக்கட்டு வரும்பொழுது இன்னும் ஜெபிக்கணும். சோர்ந்து விடாதீங்க. போதுண்டா ஜெபித்தது, நான் ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டேன், ஜெபம் பண்ணி என்னத்தை நான் வாங்கினேன். இன்னும் ஜெபியுங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டியது பெரிய பரிசு பொருட்களாக இருக்கிறதுனால அது தாமதமாகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஜெபியுங்க, இன்னும் ஜெபியுங்க. அப்படி இக்கட்டான சூழ்நிலை நம்ம இழக்கக்கூடாது. என்ன, நம்ம எதை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பார்த்தே ஆகணும். வாசிக்கலாம். யோவான் 6:39 வாசிக்கலாமா? யோவான் 6:39. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கே வேதத்தில் ஒரு வார்த்தை, எதை நம்ம இழக்கக்கூடாது, எதை இழக்கக்கூடாது. தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து விடக்கூடாது. தேவன் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழக்கக்கூடாது. தேவன் நமக்கு எதையெல்லாம் கொடுத்தார்? தேவன் நமக்கு எவ்வளவோ கொடுத்திருக்கிறாரு. குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, வேலையை கொடுத்திருக்கிறாரு, வருமானத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல சபையை கொடுத்திருக்கிறாரு, நல்ல விசுவாச ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல ஜெப வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு பதில் வரும்படி நம்ம கொடுத்திருக்கிறாரு. இன்னும் எக்ஸட்ரா நிறைய 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 நிறைய. இதை எதையுமே நம்ம இழந்து விடக்கூடாது. இழந்து விடக்கூடாதுன்னா என்ன? இழந்து விடக்கூடாதுன்னா, நம்ம இது வரைக்கும் வேலையை இழக்கலல்ல, இது வரைக்கும் நம்ம வேலையை என்ன பண்ணல, இழந்து போகல. குடும்பத்தை இழந்து போயிருக்கோமா? இல்லை. பிள்ளையை இழந்து போயிருக்கோமா? இல்லை. வருமானத்தை இழந்து போயிருக்கோமா? இல்லை. சபையை இழந்து போயிருக்கோமா? இல்லை. ஜெபத்தை இழந்திருக்கிறோமா? இல்லை. அப்போ ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு? ஒன்றையும் இழந்து விடாதபடிக்கு எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, மேம்போக்காக. எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? மேம்போக்காக, அஜாக்கிரதையாக. ஒரு இடத்துல 10 வெள்ளிக்காசு, ஒரு இடத்துல 9 வெள்ளிக்காசு, ஒரு இடத்துல 8, 7, 6, இப்படி கடைசியாக ஒருவங்கிட்ட 1 வெள்ளிக்காசை கொடுத்தாங்க. அந்த 1 வெள்ளிக்காசு அவன் என்ன பண்ணா, குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டான். காரணம், இதை வைத்து நான் என்ன பண்ண போகிறேன், இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். அவன் நினச்சான் இதை நீ விட்டு போகாது அப்படின்னு. அவனுடைய அஜாக்கிரதை, அவன் சரியாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த 1 வெள்ளி பணத்தை, அந்த ஒரு தாளந்தை எப்படி பயன்படுத்தலாம் தெரியலை, அந்த 1 தாளந்தை எப்படி கொண்டு போகணும் தெரியலை. அவனுக்கு எதுவுமே தெரியாததுனால அந்த தாளந்தை புதைத்து வைத்தான். அதை அவன் இழந்து போனான். நம்மிடத்தில் கொடுத்ததை இழந்து போகாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணுமா? எச்சரிக்கையாக இருக்கணுமா? எப்போ இழந்து போகிறோம்? அதை நாம் சரியாக பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது. கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாக பயன்படுத்தணும், கர்த்தர் கொடுத்த வருமானத்தை சரியாக செலவு பண்ணணும், கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை சரியாக நடத்தணும், கர்த்தர் தனக்கு கொடுத்த பிள்ளையை அன்பாக நம்ம என்ன பண்ணணும்? பராமரிக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளை அன்பான வார்த்தையை சொல்லி கூப்பிட்ற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைங்க வளர்ந்து வருவாங்க. உங்கள் வாயின்
வார்த்தையின்படியே தான் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. பெற்றோர்மார், தாய்மாருங்க, தகப்பன்கள் உங்கள் பிள்ளைகளை சரியான வார்த்தையை சொல்லி என்ன பண்ணுங்க, வளங்க. உங்கள் வாயின் வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைகள் வளர்ந்து வருவாங்க. அப்போ எப்படி இழந்து போகிறோம்? நம்முடையதான காரியத்தை கொண்டு வர போய் தேவன் கொடுத்த காரியத்தை இழந்து போகிறோம். பிள்ளைகளை பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசி பிள்ளையின் அன்பை இழந்து போகிறோம். தவறான பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டு தேவ அன்பை இழந்து போகிறோம். தவறான காரியத்தை செஞ்சு மனைவியின் அன்பை இழந்து போகிறோம். இதெல்லாம் இருக்கு. ஆனால் எப்படி இழந்து போகிறோம்? நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துறதுனா இதெல்லாம் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்றாங்க, தேவன் கொடுத்த ஒன்றையும் இழந்துடாதீங்க. பரலோகத்துக்கு நாம் போகும் பொழுது நம்மிடத்தில் கொடுத்த அத்தனையும் நம்ம என்ன பண்ணணும்? நான் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளணும். அதான் சொன்னார்ல, தாளந்து உடையவர்களை மறுபடியும் தேவன் அழைத்தார். அவர்கள் அதை பெருக்கினோம் என்று என்ன பண்ணாங்க? 4 8 மாற்றினவன் உண்டு, 5 10 மாற்றினவன் உண்டு. அதை பெற்றுக்கொண்டு எஜமான் என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள என்ன பண்ணு? பிரவேசி. அப்போ அவருக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்த ஒன்றையும் வேறொன்று காரியத்துக்காக நம்ம இழந்துடக்கூடாது. இன்றைக்கு பேசக்கூடாத ஒரு தலைப்பு தான், அதை இருந்தாலும் பரவாயில்ல. கணவன் மனைவிகளுக்குள்ள எப்போ பிரிவு வருது? எப்போ பிரிவு வருது? கணவனுக்கும் மனைவிக்கும் திருமண பந்தத்தில் இணைக்க எப்போ பிரிகிறாங்க? ஒருவருக்கு ஒருவர் வேறொரு காரியத்தை தேடி போகிறப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க? இழந்து போகிறாங்க. அதே போல தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த நம்பிக்கையை வேறொரு காரியத்தை தேடி போகிறத நம்ம என்ன பண்ணிடுறோம்? இழந்து போயிடுறோம். கர்த்தர் நல்லவர். அடுத்ததை வாசிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 12:15 வாசிக்கலாமா? எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஸ்தோத்திரம். இங்க கிருபை என்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிருபை கீழே இத்தனை காரியத்தை அடுக்கிறாரு. கிருபை என்கிற ஒற்ற வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த கிருபை இழந்து போகாதபடிக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமா? உனக்குள்ள கசப்பு வராம பாத்துக்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போ கிருபை இழந்து போகிறோமா? நமக்குள் கசப்பு என்கிற வேர் முளைக்கும் போதே நமக்கான கிருபையை நம்ம இழக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இன்னைக்கு எத்தனை பேர் கிருபை உள்ளவர்களாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ள கிருபை பரிபூரணமாக இருக்கு? நமக்குள் கிருபை பரிபூரணமாக இருக்குன்னா நமக்குள்ள ஒரு துளி கசப்பு இருக்கக்கூடாது. ஏதன் சொல்லுது, கிருபையை வாசிங்க. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். போதும். ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை, கசப்பான வேர முளைக்க விடாத. ஏன் சவுலுக்கு கொடுத்ததான கிருபையை கர்த்தர் எடுத்தாரு? ஏன் சவுலுக்குள்ள இருந்த ஆவியை கர்த்தர் எடுத்தாரு? ஏன் சவுலுக்கு கொடுத்த ராஜானுங்கிற பதவியை கர்த்தர் எடுத்தாரு? ஏன் சவுலுக்கு கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் எடுத்தாரு? அவனுக்குள் கசப்பு என்கிற வேர் முளைத்து எழும்பியதுனால. அவனுக்கு 1000, எனக்கு 1000, அவனுக்கு 10000. நான் ராஜா, அவன் சிறு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பையன். எனக்கு 1000, அவனுக்கு 10000. இந்த கசப்பு எழும்பி 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 அந்த கசப்பான வேர் அவனை தீட்டுப்பட வைத்தது. நம்ம எல்லோரும் நல்லவர்கள் தான், நம்ம யாரும் கெட்டவங்க கிடையாது. நம்மளை யார் தெரியுமா கெட்டவங்களா மாத்துறா? நமக்குள்ள இருக்கிற கசப்பு. யார் ஒருத்தனை கொலகாரனா மாத்துறது? உள்ள இருக்கிற கசப்பு. யார் ஒருத்தன் திருடனா மாத்துறது? உள்ள இருக்கிற கசப்பு. யார் ஒருத்தனை மதுபான தேடி ஓட வைக்கிறது? ஒரு கசப்பு. கேளுங்க, குடிக்கிறவங்கள பூரா கூப்பிட்டு ஏப்பா குடி, அவ்வளவே ஒரு காரணம் சொல்லுவான். குடிக்கார தத்தனை பேரும் என்னத்த சொல்லுவேன். பொண்டாட்டியில் ஆரம்பிச்சு புள்ள வரைக்கும் போவாங்க, அப்புறம் வேலையில் ஆரம்பிச்சு ஊர் நாடு வரைக்கும் போவாங்க. அதுக்குன்னு அவங்க நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். கசப்பான வேர்
எழும்பாதபடிக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். அதை சரி பண்ண நீ ஏன் ஒயின் ஷாப்பை தேடி போற? அதை சரி பண்ண நீ ஏன் வேற ஒரு காரியத்தை தேடி போற? உன்னால உன் கசப்பை ஏன் சரிப்படுத்த முடியல? உன்னால உனக்குள்ள ஏற்பட்ட, உனக்கும் உன் மனைவிக்கு ஏற்பட்ட கசப்பையே சரிப்படுத்த முடியல, நீ எப்படி கிருபையை நீ பத்திரமா பார்த்துக்குவ? என்ன ஒரு அமைதி! என்ன ஒரு அமைதி! உண்மையோ? கர்த்தர் நல்லவர். கசப்பை நீங்க சரிப்படுத்திக்கல அப்படின்னா கசப்பை உங்களை தீட்டுப்பட வைக்கும். கசப்பை நாம் சரிப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் கசப்பு என்கிற வேர் நம்மை தீட்டுப்பட வைக்கும். நாம் தீட்டுப்பட்டால் கிருபை இழந்து போயிருவோம். நாம் தீட்டுப்பட்டால் அபிஷேகத்தை இழந்து போயிருவோம். நாம் தீட்டுப்பட்டால் கர்த்தர் கொடுத்த பதவியை இழந்து போயிருவோம். நாம் தீட்டுப்பட்டால் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறதான ஏதோ ஒரு நோக்கத்தை இழந்து போயிருவோம். கசப்பை அகற்றி விடுங்கள். கசப்பை போதும். நமக்கு தேவை கிருபை. நமக்கு தேவை கிருபை. நான்லாம் எவ்வளவோ போராடி இருக்கிறேன். ஏன்னா நமக்கு தேவை சமாதானம். நானும் திட்டுவேன், அவங்களும் திட்டுவாங்க. நமக்கு தேவை சமாதானம். அதை நம்ம தான் சரிப்படுத்திக்கணும். இன்னொருத்தரை கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, உள்ள நுழைச்சி சமாதானத்தை கேட்கக்கூடாது. நம்ம சமாதானத்துக்கு நம்ம தான் கேரண்டி. 3வது ஆள் வேணுமா, ஆவியானவரை கூப்பிடுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க. இன்னொரு மனுஷங்கிட்ட போய் ஆண்டவர் எப்போ இந்த மாதிரி சொல்லி எதுக்கு நம்ம கதையை ஊரில் போய் தண்டோரா போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்மளால சரிப்படுத்த முடியாதா? ஏன் நம்ம பேச்சை நம்ம மனைவி கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? நம்ம பேச்சை நம்ம மனைவி மாதிரி கேட்க மாட்டாங்களா? உங்கள் பேச்சு உங்கள் கணவர் மாதிரி கேட்க மாட்டாங்களா? போக தான் தெரியுன்றாங்க ஒரு ஆள். சரி இருக்கட்டும், போக தான் தெரியும் போல கேட்பாரா மாட்டாரா அப்படின்னு. கேட்பீங்கல்ல? ஆமீன். கர்த்தர் நல்லவர். கண்டிப்பாக கேட்பாங்க. சொல்கிற விதத்தில் சொன்னால். உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லவா? சர்க்கஸ் எத்தனை பேர் போயிருக்கீங்க? அங்கே என்ன இருக்கும்? சிங்கம், புலி, கரடி, யானை, இப்படி பயமுறுத்தக்கூடியதான சகல மிருகங்களும் அங்கே இருக்கும். அதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுவா? மனுஷன். ஒரு மனுஷன் தான் என்ன பண்ணுறான்? அதை விடவா நம்ம மனைவிமார்கள் மோசமாக இருக்கிறாங்க? அதை விடவா கணவன்மார்கள் மோசமாக இருக்கிறாங்க? சிங்கம், புலி, கரடி மாதிரி. அவனுக்கும் 2 கை 2 கால், நமக்கு 2 கை 2 கால். அதை அடக்க தெரிஞ்சவனுக்கே இவங்களை அடக்க தெரியல. கசப்பு. மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் கசப்பு கிடையாது. மனுஷனுக்கு தேவை, மிருகம் வந்து என்ன பண்ணணும், கீழ்ப்படிஞ்சே ஆகணும். என்ன வேணா பண்ணுவான் அதுக்காக. அந்த மிருகத்துக்கு சாப்பாடு வேணும், அதுக்கு அது என்ன வேணா பண்ணும். அப்போ 2 பேருக்குள்ள கசப்பு இல்லை, 2 பேருக்கும் தேவைகள் தான் இருக்கு. இவனுக்கு பணம் வேணும், அதுக்கு சாப்பாடு வேணும். ஆனால் மனுஷங்க நமக்கு அப்படி இல்லை. கோபம், வைராக்கியம், வீம்பு, வரட்டு, ஏகப்பட்டது. அப்புறம் தீட்டுப்படாமல் என்ன பண்ணுவோம்? அதைத்தான் வேதம் சொல்லுது. உன் மேலே இருக்கிற கிருபையை நீ எப்போ தெரியுமா போக்கடிப்ப? எப்போ உனக்குள்ள கசப்பு வந்துச்சு அன்னைக்கு கிருபையை நீ ஒரு பர்சன்டேஜாக டவுன் ஆக ஆரம்பிச்சிட்ட. நமக்குள்ள 100% பேட்டரி ஃபுல்லானது மாதிரி நம்ம கிருபையை கர்த்தர் கொடுத்தாரு. நம்ம கசப்பை ஏற்றி அந்த கசப்பு நம்முடைய கிருபையை டவுன் பண்ணிக்கிட்டே வருது. காயின் ஆபேலை கொல்ல காரணம் கசப்பு. என்னதை எடுத்தாரு, அவனதை எடுக்கலை. கசப்பு கொலைகாரனா மாற்றிச்சு. தீட்டுப்பட்டானா? கசப்பு கொலைகாரனா மாற்றிடுச்சு. தீட்டுப்பட்டானா? தீட்டுப்பட்டு சந்ததிக்கு என்ன பண்ணார் கர்த்தர்? ஆசீர்வாதம் இல்லாமல் கொடுத்தார். போயாச்சு. நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் கர்த்தர் ரொம்ப கிருபை உள்ளவர், நான் கிருபையின் காலத்தில் வாழ்கிறேன், நான் எத்தனை தவறு பண்ணாலும், நான் எத்தனை தாமதமாக வந்தாலும், நான் எத்தனை முறை நான் எத்தனை காரியங்கள் பேசினாலும் கர்த்தர் கிருபை உள்ளவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னா இங்கே டவுன் ஆகிட்டு வர்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இங்கே டவுன் ஆகிட்டு வர்றது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அதனால் கசப்பு என்கிற காரியத்தை கிள்ளி எரிஞ்சிருங்க. கசப்பு என்கிற காரியத்தை கிள்ளி எரிஞ்சிருங்க. கிள்ளி எரிஞ்சிட்டா கிருபை உங்களை ஆளுகை செய்யும். கில்லாவிட்டால் கசப்பு உங்களை ஆளுகை செய்து உங்களை தீட்டு உள்ளவர்களாய் மாற்றிவிடும். கசப்பா கிருபையா, தீட்டா பரிசுத்தமா, நீங்களே முடிவெடுத்துக்கங்க. எது வேணும் உங்களுக்கு? கசப்பான வாழ்க்கையா? கசப்பான வாழ்க்கை உங்களை வேற மனுஷனா காட்டும், ஒரு குடிகாரனா காட்டும், ஒரு போதைக்கு அடிமையானவனா காட்டும்,
அடுத்து கீழே வாசிச்சோம் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட நிறைய காரியத்தை நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணும்? நிறுத்தி வச்சிரும். கிருபையை சார்ந்துக்கிட்டா அழகான குடும்பம், அழகான பிள்ளைகள், அழகான மனைவி, எப்பொழுதும் சந்தோஷம், என்றென்றைக்கும் சந்தோஷம், எப்பொழுதும் சந்தோஷமா என்ன பண்ணலாம்? இருக்கலாம். கசப்பு இல்லைன்னா, கசப்பு இருந்தா வாழ்க்கை நரகம்தான் பார்த்துக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம் வாசி, 2 யோவான் 1:8 வாசிக்கலாமா? 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்கான பலனை நீங்க என்ன பண்ணக்கூடாது? இழந்து போயிடக்கூடாது. என்ன பலன்? 9வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஸ்தோத்திரம். இங்க யோவான் அழகா சொல்றாரு, உபதேசத்தை குறித்து சொல்றாரு. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாதபடிக்கு உன்னுடைய உபதேசத்தை என்ன பண்ண? கீழ்ப்படிங்க. நாம் எப்போ உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ நமக்கான பலனை நாம் ஒருபோதும் இழக்க மாட்டோம். என்றைக்கு ஒருவனுடைய வாழ்க்கை வேதத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்குதோ, இந்த பைபிள் இருக்கிற ஒரு வார்த்தைக்கும் என்றைக்கு ஒரு மனுஷன் தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில இழப்பு என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்காமல் நடத்துவார். வேதனை, கசப்பு, பயங்கரவாதங்கள் எதையுமே அனுமதிக்காமல் கர்த்தர் என்ன பண்ணுவார்? காப்பாற்றுவார். எப்பொழுது வேதத்தில் இருக்கிற வார்த்தைக்கு எவன் ஒருவன் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கிறானோ. கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உபதேசம் சத்தியத்தை மீறி ஒருவன் ஒரு காரியத்தை செய்வானானால் அவன் கிறிஸ்துவின் உடையவன் அல்ல, அவன் குமாரனை உடையவனும் அல்ல. அவனுக்கான பலனை அவன் இழந்து விட்டான் என்று நம் பொருள். நம் சத்தியத்தில் எத்தனை பேர் நிலைத்து நிற்கிறோம்? ஒவ்வொரு நாள் நமக்கு போதிக்கப்படுகிற சத்தியங்கள், ஒவ்வொரு வாரங்கள் போதிக்கப்படுகிற சத்தியங்கள், ஒவ்வொரு நாட்களும் நம் வேதத்தை வாசித்து அதனால் எடுத்துக்கொள்ள சத்தியங்கள் எத்தனை பேர் நிலைத்து நிற்கிறோம்? செய்யக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தப்புன்னு உபதேசம் பண்ணியிருக்க, எத்தனை பேர் தப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் அளவில் நான் எவ்வளவு கதை சபைக்கு போதிச்சிருக்கிறேன். அதில் எத்தனை பேர் அந்த உபதேசத்தை அத்தனைத்துக்கும் சபையை கீழ்ப்படிஞ்சிருக்கிறீங்க? அப்ப மீறி நடக்கிறோம். சத்தியத்தை மீறி நடக்காதீங்க, உபதேசத்தை மீறி நடக்காதீங்க. உங்களுக்கு எது கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ வேதத்தின் அடிப்படையில், உலகத்தால் அல்ல, வேதத்தால். உலகத்தால் அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படும், அத்தனை நம்மை பரிசுத்தமாக்காது. வேதத்தால், பைபிளால் நீங்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்றீங்களோ அதுக்கெல்லாம் கீழ்ப்படியுங்க. ஒவ்வொரு நாளும் பைபிளை திறந்து வாசிங்க, ஒரு அதிகாரம் வாசிங்க. அன்னைக்கு வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை குத்தும், ஒரு வார்த்தை உங்களை தேற்றும். அந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் வசனத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே வாழ்ந்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை அழகாக மாறும். நீங்கள் எதையுமே இழக்க மாட்டீங்க. உங்களுக்கான பலனை நீங்கள் அன்றன்றைக்கு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானுடைய கரத்தில் 7 வருஷம் தன்னுடைய பலனை கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்க காரணம் என்ன? தாங்கள் செய்ய வேண்டியதை அவர்கள் சரிவர செய்யாததுனால கர்த்தர் 7 வருஷம் மீதியானுடைய கரத்தில் கொண்டு போய் என்ன பண்ணார்? அடிமையாக போட்டார். 8வது வருஷம் தான் பலனை காண வைத்தார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் உபதேசத்தில் நிலைத்திருப்போமானால், சத்தியத்தில் நிலைத்திருப்போமானால் கர்த்தர் நமக்கு வேண்டிய அனைத்து பலனையும் கொடுத்து நம்மை நடத்துவார். அல்லேலூயா. அப்ப 2 காரியம். 1 இக்கட்டில் செய்ய வேண்டியது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தர் அரணா வச்சுக்கணும், கர்த்தருக்குள் இன்னும் ஜெபம் பண்ணணும். 2வது இழக்கக்கூடாது. எதை இழக்கக்கூடாது அப்படின்னாக்க, கர்த்தர் கொடுத்த எதையுமே என்ன பண்ணக்கூடாது? இழந்துடக்கூடாது. கிருபையை இழந்துடக்கூடாது. நமக்கு கிடைக்க போற பலனை நம்முடைய சேட்டையினால இழந்துடக்கூடாது. ஒரு குழந்தைக்கு தன் தகப்பன் ஒரு பொருள் வாங்கி தர ஆசைப்பட்டார். தன் பிள்ளை ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறானே, அவன் ஆசைப்பட்டு கேட்ட ஒரு பொருள் என்ன பண்ணுவோம்? சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிறப்ப வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக வாங்கிட்டு வந்தாரான். வாங்கிட்டு வந்து பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்தா அந்த பிள்ளை ரொம்ப சேட்டையில் அப்பா என்ன பண்ணார்? பிள்ளையை அடிச்சு விட்டார். இப்போ பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்த பொருள் என்ன பண்ணல? பிள்ளைக்கு
இதே போல தான் ஒவ்வொரு முறையும் நம்முடையதான செய்கைகளை பார்த்து நம் தேவன் நமக்கு ஒரு கிருபையை, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. நம்ம பண்ணுற சேட்டை இருக்குது பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஓடா நான் அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு கொண்டு வர மாதிரி கொண்டு போயிடுவார். நம்ம சேட்டை தான், அம்புட்டுதான் காண முடியும் சேட்டை. ஒரு வாரம் பரிசுத்தமாக இருப்போம், 8வது நாள் கிளம்பிடுவோம். அந்த 7 நாள் பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்துட்டு ஐயோ இவன் மனம் திரும்பி தாண்டா, இவன் கேட்டதான ஜெபத்துக்கான பதிலை கொடுத்துருவோண்டான்னு வரும்பொழுது 8வது நாள் சேட்டையை ஆரம்பிச்சிடுறாரு. அது போறான்னு எடுத்துகிட்டு போயிடுறாரு. இது போல தான். அப்போ நமக்கு வேண்டிய பலன் என்ன பண்ணக்கூடாது, இழந்து போயிட கூடாது. அடுத்து நம் இழந்ததை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவனுக்காக இழந்ததை, தேவனுக்காக இழந்த, இது வரைக்கும் இழந்துடக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இப்போ தேவனுக்காக இழந்தா என்ன நடக்கும், நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோம் தேவனுக்காக. மத்தேயு சுவிசேஷம் 10:39 திருப்பிக்கலாமா? மத்தேயு 10:39. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். ஸ்தோத்திரம். இங்க அழுதே மத்தேயு 16:25 வாசிங்க. எல்லாம் ஒரே மாதிரி வார்த்தை தான், சீக்கிரம் வாசிச்சிருங்க. மத்தேயு 16:25. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மார்க் 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். அடுத்து லூக்கா 17:33 வாசிக்கலாமா? தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான். இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். இங்க வாசிக்கப்பட்டதான 4 விதமான 4 அதிகாரத்திலையும் 4 விதமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதை காப்பான், அதை கண்டடைவான், அதை ரட்சிப்பான், அதை உயிர்ப்பிப்பான். அப்ப காப்பான், கண்டடைவான், ரட்சிப்பான், உயிர்ப்பிப்பான். எப்போ இதை நம்ம காத்துக்கொள்ள முடியுமா? கர்த்தருக்காக நம்ம ஒரு காரியத்தை இழந்தோம்னா, கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இழந்தோம்னு சொன்னா அதை காப்பாற்ற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்றேனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கமாக சொல்றது தான். என்னமோ தெரியல, உங்களுக்குனே அந்த வார்த்தை மறுபடியும் வாயிலிருந்து புறப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி வரட்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப தலை போற காரியம். நீங்க போனா அது நடக்காது. அங்க போறதா, ஆராதனைக்கு வரதா? முக்கியமான காரியம், நெருக்கடியான காரியம், உயிரே போற காரியம், உயிரை கொண்டு வர காரியம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போனா உயிர் போயிடும், நீங்க போனா உயிர் வந்துடும். அப்படிப்பட்ட காரியம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இயேசுவுக்காக அந்த காரியத்தை இழந்துட்டு வருவீங்களா, இல்லை இயேசுவை இழந்துட்டு அந்த காரியத்துக்காக போவீங்களா? இயேசுவை இழந்துட்டு தான் அந்த காரியத்துக்கு போவோம். உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அப்போ ஆராதனையை விட்டுட்டு, ஆராதனையை இழந்துட்டு, ஆலயத்தை இழந்துட்டு நம்ம அந்த காரியத்துக்கு போகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ எவ்வளவு பிரயாசத்தோட என்னையை விட்டுட்டு நீ அந்த காரியத்துக்கு போனியோ அது உனக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் கிடைக்காது. இன்னும் 6 மாதம் ஆகும் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிச்சு கொள்றதுக்கு. ஆலயத்தை விட்டுட்டு போனல, ஆராதனை விட்டுட்டு போனல, இன்னைக்கு விட்ட நாளே இல்லை, டெட்லைனு, லாஸ்ட் நாள்னு சொல்லி வேகமாக ஓடின பத்தியா? அதனால் உனக்கு ஒரு பரிசு பொருளை தரேன். நீ எது உனக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஆலயத்தை விட்டுட்டு போனியோ அது இன்னும் 6 மாதம் உன் கைக்கு அது என்ன பண்ணாது, வராது. 6 மாதம் 6 வருஷம் ஆனாலும் அது உன் கைக்கு வராது. ஆனால் அதுவே ஆண்டவருக்காக அந்த காரியத்தை இழந்துட்டு வந்தோன்னு வச்சுங்களேன், அதை காப்பாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அதுதான் என் நிமித்தம் இழந்தவன் அதை காப்பான். நான் யாருக்காக யாரை இழக்கிறேன்? அவர் நிமித்தம் நீங்க யாரவனா இழங்க, கர்த்தர் திரும்பி உங்க கையில வந்து கொடுப்பாரு. ஆனால் ஐயோ
ஆண்டவரே நீர் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வந்தேன் நம்ம போன வச்சுங்களேன், இழந்துருவோம். போனா இழந்துருவோம். நிறைய உதாரணமான மனுஷங்க வேதத்தில் இருக்கிறாங்க. அதை சொன்னேன்னா இன்னைக்கு நான் பிரசங்கத்தை முடிக்க மாட்டேன், திரும்ப இந்த பிரசங்கம் அடுத்த வாரம் தொடர்ற மாதிரி ஆயிரும். அதனால எதுக்காக எதை இழக்கிறோம், யாருக்காக யாரை காப்பாற்றுறோம், அவ்வளோதான். கர்த்தருக்காக எதை வேணா இழந்து போங்க, காப்பாற்றும்படி கர்த்தர் உதவி செய்வோம். காப்பாற்றும்படி அதை நீங்கள் காத்து கொள்வீங்க, பயப்படாதீங்க. நான் போகலைன்னா அது என் கையை விட்டு போயிடும், என் நகை ஏலத்துக்கு போயிடும், என்னுடைய வீடு ஜப்தி பண்ணி கொண்டு போயிடுவாங்க, நான் போகலைனாக்கா அவன் உயிர் போயிடும், நான் போய் ரத்தம் கொடுத்தாதான். நீங்கள் போய் தான் அப்படிங்கிறது கர்த்தருக்கான காரியத்தை விட்டு உலகத்துக்கான காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து போகாதீங்க. அப்படி போனால் உங்களால் காப்பாற்ற முடியாது. ஆனால் அதுவே உலக விஷயத்தை விட்டுட்டு கர்த்தருக்காக வாங்க. இங்கே நீங்கள் பண்ணுற காரியம் அங்கே அந்த காரியத்தை காப்பாற்றும். இங்கே பண்ணுற ஜபம் அங்கே இருக்கிற காரியத்தை என்ன பண்ணும், காப்பாற்ற. அவர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கும் தேவனாக தான் இருக்கிறார். அப்போ இரண்டாவது கண்டடைவான். நாம் எதை இழந்து போகிறோம், இது என் கண்ணுக்கு வரவே வராது, இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை விட்டுட்டு போனோம் வச்சுங்களேன், அப்புறம் கடைசி வரைக்கும் பார்க்க முடியாது. ஆனால் இதுவே எனக்கு கடைசி, இதுக்கப்புறம் என்னால் பார்க்க முடியாது. ஆனாலும் சரி, நான் கர்த்தருக்காக அதை விட்டு கொடுக்குறேன், கர்த்தருக்காக விட்டு கொடுங்க. அதை மறுபடியும் கண்களால் காண கர்த்தர் உதவி செய்யும். யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாரு, யாக்கோபே நீ உன் தகப்பனை விட்டு போ, நான் உன் கூட வரேன், உன்னை மறுபடியும் தேசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், தேசத்தை காணும்படி செய்வேன், இதை நான் கண்டடைய செய்வேன். நீ இங்கே இருந்தானே இன்னைக்கு நீ உருப்பட மாட்ட, இன்னைக்கு இதை விட்டுட்டு நீ போ, ஆனால் உன்னை திரும்ப நான் என்ன பண்ணுவேன், இங்கேயே கொண்டு வருவேன், இங்கேயே நான் உட்கார வைப்பேன், நீ சந்தோஷமாக இருக்கான உனக்கு என்ன பண்ணுவேன், உதவி செய்வேன்னு சொல்லி கர்த்தர் யாக்கோபு அனுப்புனார். யாக்கோபு அந்த வார்த்தையை கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனதுனால தேவனுக்காக தன் குடும்பத்தை விட்டு, தேவனுக்காக தன் பிள்ளைய தகப்பன் தாயை விட்டுட்டு, தன் அண்ணனை விட்டுட்டு, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த சகல சொத்துக்களையும் விட்டுட்டு தேவனுக்காக அவர் போனதுனால அதை கண்டடைய கர்த்தர் உதவி செய்தார். இல்லை நான் பக்கத்து ஊரில் இருந்துக்கிறேன், எங்கள் அண்ணன் கண்ணில் படாமல் நான் கொஞ்சம் நாளைக்கு இருந்துக்கிறேன்னு சொன்னாக்க அன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் யாக்கோபுக்கு. அப்போ நம்ம விட்டுட்டு போனால் கண்டடைய கர்த்தர் உதவி செய்வார். போதும், கர்த்தருக்காக நான் போகிறேன், அவர் பார்த்துக்குவார். அதே போல் ரட்சித்து கொள்வாய், காப்பாற்றி கொள்வாய். ரட்சிப்புனா என்ன, காப்பாற்றுறது தானே. சங்கீதக்காரன் தாவி சொல்லுவார் அடிக்கடி, ரட்சியும் கத்தாவே அப்புறம் நான் பாவத்திலேயே இருக்கிறார், ரட்சிக்கிறதுக்கு எதுலேயே மாட்டிக்கிட்டார், உதவிக்காக கேட்குறார். நீங்கள் சில காரியத்தில் கர்த்தருக்காக செஞ்சுட்டு உதவியற்ற நிலைமையில் இருப்பீங்கன்னா உங்களுக்கான உதவியை பரத்துலேருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார், நான் கர்த்தருக்காக செஞ்சேன், இன்னைக்கு நான் உதவியற்ற நிலைமை இருக்கிறேன், நான் கர்த்தருக்காக இன்னைக்கு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நான் ஜெபித்தேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் கர்த்தருக்காக கொடுத்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு கொடுக்க ஒரு கை இல்லை, என்னை காப்பாற்ற ஒரு கை இல்லை, என்னை ரட்சிக்க ஒரு கை இல்லைன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் கர்த்தருக்காக இழந்ததை உங்களுக்காக கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நீங்கள் இழந்த காரியத்துக்காக கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். காப்பாற்ற நிச்சயமா உங்களை காப்பாற்ற ஒரு கரம் வரலன்னு நினைக்காதீங்க, உங்களை காப்பாற்ற ஒரு கரம் வந்து கொண்டே இருக்கு, தீவிரமாய் வந்து கொண்டு இருக்கு. அப்ப நான்காவது காரியம், உயிர்ப்பித்துக் கொள்வாய். எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தருக்காக எனக்காக நீ செய்வனா அதை நான் உயிரடைய செய்வேன். சுனேமியா என்கிற ஒரு ஸ்திரீ தன் வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு தேவ மனுஷனுக்காக ஒரு மேல் வீட்டு அறையை கட்டி கொடுத்தாங்க. யாருக்காக? தேவ மனுஷனுக்காக. தேவ மனுஷனுக்கு செய்கிறதெல்லாம் யாருக்காக செய்கிறதா அர்த்தம்? தேவனுக்காக செய்கிறதா அர்த்தம்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. செஞ்சுட்டு ஒரு சில நாட்களில் பிள்ளை இறந்து போயிட்டா. பிள்ளை இறந்துட்டான். இப்போ யாருக்காக பிரயாசப்பட்டு செஞ்சா? தேவனுக்காக, தேவ மனுஷனுக்காக அவ பிரயாசப்பட்டு சில காரியத்தை செஞ்சா. தன் வீட்டுக்கு மேலே ஒரு வீட்டை கட்டி அதில் ஒரு கட்டில் போட்டு, அதில் ஒரு மேஜையை போட்டு, அதில் ஒரு குத்து விளக்க வச்சு, அதில் அந்த தீர்க்கதரிசியை வீட்டுக்கு அந்த பக்கம் வரும்போதெல்லாம் தங்க வச்சா.
இப்போ அவருடைய வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்திருக்கு. என்ன துக்க காரியம் நடந்திருக்கு? தன் பிள்ளை இறந்து போயிட்டான். இவ்வளோ நேரமாக தேவனுக்காக இழந்தா பார்த்தீங்களா? தன்னுடைய பணத்தை செலவு பண்ணா பார்த்தீங்களா? தன் காரியத்தை செலவு பண்ணா பார்த்தீங்களா? தன் நேரத்தை செலவு பண்ணா பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் மனதில் வைத்து தேவன் அவள் இழந்து போன அவன் மகனின் உயிரை மறுபடியும் உயிர்ப்பித்தார். இவ பட்ட பிரயாசம் வீண் போகலல்ல. இவ பட்ட பிரயாசம், எலிசா யாருன்னு இவளுக்கு தெரியாது, இந்த அம்மா யாருன்னு எலிசாவுக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம், இவர் தேவ மனுஷன், அவரை நான் தேவ மனுஷனாக காண்கிறேன், நான் அவருக்கு பணிவிடை செய்வேன். அந்த அம்மா செஞ்ச பணிவிட, அந்த அம்மா வாழ்க்கையில பிள்ளை இல்லாமல் இருந்ததை கர்த்தர் பிள்ளையை கொடுத்தாரு. அந்த பிள்ளை செத்து போச்சு, செத்து போன பிள்ளையை கர்த்தர் உயிர் கொடுத்தாரு. காரணம் என்ன? இந்த அம்மா அந்த ஊழியக்காரனுக்கு செஞ்சதான உபசரிப்பு தான் காரணம். அப்ப எதை அந்த அம்மா இழந்து போனாங்க? தன்னிடத்துல அந்த அம்மாட்ட சாப்பாடு இருந்துச்சான்னு தெரியல, ஊழியக்காரி கேட்கறான்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணாங்க? கொடுத்தாங்க. அதே போல தன்னுடைய வயிற்று பிழைப்புல பஞ்ச காலத்துல ஒரு அம்மா செத்து போலான்னு இருக்கிறாங்க. கொஞ்சோண்டு அப்பந்தான் இருக்கு, செத்து போலான்னு இருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. அந்த கொஞ்சத்திலையும் ஊழியக்காரி கேட்டன்னு சொல்லி கொடுத்தாங்க. கொஞ்சம்தான், நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம் நாங்க இல்ல, கொடுத்தாங்க. கொடுத்ததுனால அந்த பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் வீட்டில் இருக்கிற பாத்திரத்துல எண்ணெயுமா என்ன பண்ணல, குறையல. இருக்கிறது 2 ரொட்டி துண்டு, அதுல 1 கொடுத்தாச்சு, இன்னும் 1 தான் இருக்கு. அதையும் கேட்கிறார், அதையும் கொடுக்குறாங்க. கொடுத்ததால என்னாச்சு? இழப்பால் என்னாச்சு? தேவனுக்காக, அந்த தேவ மனுஷனுக்காக இழந்ததால என்னாச்சு? அந்த அம்மா ஜீவனுள்ள நாட்கள், அதாவது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அப்பவும் என் பாடத்தில் இருக்க எண்ணெயுமா என்ன பண்ணல, குறையவே இல்லை. அப்ப எதுக்காக எதை இழக்கிறோம்? தேவனுக்காக இழந்தா காப்பாற்ற உதவி செய்வார், கண்டடைய உதவி செய்வார், ரட்சித்துக்கொள்ள உதவி செய்வார், உயிர்ப்பித்துக்கொள்ள உதவி செய்வார். மனுஷனுக்காக செஞ்சோன்னா ஒரு பிடி மண் அள்ளி அதில் போட்டுட்டு நம்ம திரும்பி பார்க்காம போக வேண்டியது. அப்போ 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். 1 இக்கட்டில், 2வது இழக்கக்கூடாத காரியம், 3வது தேவனுக்காக. உங்களுக்கு இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். தாவீது உடன்படிக்கை பெட்டிய இன்னொரு தேசத்துலேருந்து அழைத்து கொண்டு வருவார், இன்னொரு தேசத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவார். 2 சாமுவேல் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினாதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். இங்க ஒரு தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி 2 பேரை கூட்டு வந்திருக்கிறாங்க. தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி 2 பேரை கூட்டு வந்தாங்க. அந்த 2 பேர் யாருன்னா 2 பசுமாடு. அந்த 2 மாட்டை கூட்டிட்டு வந்து தேவனுடைய பெட்டியை சுமக்கும்படி என்ன பண்றாங்க? வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த 2 மாட்டுக்கு தெரியாது, தன்னுடைய குட்டிகளை, தன்னுடைய கன்றுக்குட்டி என்ன பண்றாங்க? கலற்றி வேறொரு பக்கம் கட்டுறாங்க. அந்த பசுமாட்டுக்கு தெரியல தன் கன்றுக்குட்டி எதுக்கு கழட்டி தன்னிடத்துல தூரமாக கொண்டு போறாங்க அப்படின்னு. அந்த மாட்டுக்கு தெரியல தன்னுடைய கன்றுக்குட்டியை எதுக்கு தன் மந்தையை விட்டு அவங்க வெளியில கொண்டு போறாங்கன்னு தெரியல. அந்த மாட்டுக்கும் தெரியல தன் மந்தையை விட்டு அது ஏன் வெளியில போறான்னு அந்த மாட்டுக்கு தெரியல. எதற்காகடா என்னைய கூட்டு வந்தீங்க? அந்த மாட்டுக்கு தெரியல. எதுக்காக என்னைய வந்து இந்த வண்டியில கட்டினீங்க? அந்த மாட்டுக்கு தெரியல. எதுக்குன்னே தெரியாம அந்த மாடு என்ன பண்ணுச்சு? தன்னுடையதான சுகமான காரியத்தெல்லாம் இழந்துக்கிட்டே வந்துச்சு. தன் கன்றுக்குட்டியை பிரிஞ்சு வந்துச்சு, தன் மந்தையை பிரிஞ்சு வந்துச்சு, இதுவரைக்கும் தான் வளர்ந்து வந்த வீட்டை பிரிஞ்சு வந்துச்சு, இதுவரைக்கும் தான் இருந்ததான அந்த அந்த சுற்று வட்டாரத்தை என்ன பண்ணுச்சு? விட்டு வந்துச்சு. வந்த மாட்டுக்கு மேலே ஒரு சுமையை வைக்கிறாங்க. அந்த மாடு வரைக்கும் வண்டி மாடா போன பழக்கம் இல்லை போல, அந்த மாட்டு மேலே ஒரு நுகத்தை வைக்கிறாங்க. இதுவரைக்கும் அந்த மாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, இதுவரைக்கும் அந்த மாட்டுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு காரியம் நடந்துச்சு பாருங்க. தேவனுடைய பெட்டியை அதன் தோள் மேல் கொண்டு போய் வைத்தார்கள். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை அந்த மாடு பெற்றுக்கொண்டது. அன்றைக்கு
ஊழியக்காரன் மாத்திரமே தன்னுடைய தண்டு வளத்தினால தன்னுடைய தோளில் சுமக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டிய அன்றைக்கு அந்த மாடு சுமந்துச்சு. யாரும் சுமக்க முடியாத தேவ பிரசனத்தை அந்த மாடு அன்னைக்கு சுமந்துச்சு. அந்த தேவ பிரசனத்தை சுமப்பதற்கு அந்த மாடு இழந்தது எதை? தன்னுடைய கன்றுக்குட்டிய, தன்னுடைய மந்தைய, தன்னுடைய அந்த சுற்று வட்டார வாழ்க்கைய, தன்னை வளர்த்து வந்தவனை எல்லாம் இழந்ததுனால அந்த பிரசனமாகிய தேவ உடன்படிக்கை பெட்டிய அந்த மாடு என்ன பண்ணுச்சு? அன்னைக்கு சுமந்துச்சு. அப்ப எதுக்காக எதை இழக்கிறோம்? இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. உங்க மேல தேவ பிரசனம் வரணும்னா நீங்க நிறைய விஷயத்தை தேவனுக்காக இழந்துதான் ஆகணும். இழந்தா மட்டுமே பிரசன்னத்தை சுமக்க முடியும். இழந்தால் மட்டுமே அபிஷேகத்தை சுமக்க முடியும். இழந்தால் மட்டுமே தேவ திட்டத்தை சுமக்க முடியும். இழக்காம தேவ காரியத்தை நீங்க தலைகளாலும் கத்துக்க முடியாது. தேவ ரகசியத்தை கற்றுக்க முடியாது. நம்ம கேட்கலாம், கர்த்தாவே வேதத்துள்ள ரகசியத்தை எல்லாம் காணும்படி என் கண்களை இந்த அதிகாலையில் நேரத்தில் திறந்தருள்னு ஜெபிக்கலாம். திறந்தருள்னு ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா திட்டத்தை சுமக்க வேண்டும் என்றால், அபிஷேகத்தை சுமக்க வேண்டும் என்றால், சில தேவ ரகசியங்களை சுமக்க வேண்டும் என்றால் அநேக காரியத்தை இழக்க வேண்டியதா இருக்கும் கர்த்தருக்காக. சில பேர் ஜெபிக்க தரலன்னு சொல்றீங்கல்ல, சில பேர் உபவாசிக்க தரலன்னு சொல்றோமா, சில பேர் ஆராதிக்க தரலன்னு சொல்றோமா, சில பேர் மேல அந்நிய பாஷை அடையாளம் இல்லைன்னு சொல்றோமா. நான் சொல்றேன், நம்ம மேல அந்த அடையாளம் சுமக்கணும் அப்படின்னா நாம விட வேண்டியதை விடணும். அப்பதான் சுமக்க வேண்டியதை கர்த்தர் நம்ம சுமக்கும்படி கொடுப்பாரு. யாருக்குமே அபிஷேகத்தை கர்த்தர் சீக்கிரத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார். யாருக்கும் கிருபையை தூக்கி சீக்கிரத்தில் கொடுத்துட மாட்டார். யாருக்கு வரங்களை சீக்கிரமா தூக்கி கொடுத்துட மாட்டார். அவன் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறானோ. வேலையால் கூலிக்கு பாத்திரவான். வேலை செய்யாம எஜமானுடைய கர்த்தர் கூலி என்ன பண்ண முடியாது. கூலி என்பது வரத்துக்கு ஒப்பிடப்படும். கூலி நம்ம கொடுக்குற அபிஷேகத்துக்கு ஒப்பிடப்படும். கூலி என்பது நம்ம கொடுக்கறத தேவனுடைய பிரசனத்தை கொடுக்கும். இழக்கிறத இழக்காம பிரசனத்தை சுமக்கிறதுக்கு யார் வந்தாலும் என்ன பண்ண முடியாது. பிரசனம் நம்மேல் நிற்காது. பிரசனம் நம்ம மேல நிற்காது. பெட்டியை தூக்கிட்டு யோர்தான்ல கால் வைக்கிறாங்க, யோர்தான் 2 பழக்குதுங்க. அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த பெட்டி இப்போ யார் மேலே இருக்கு? அந்த மாடு மேலே இருக்கு. அப்போ அந்த மாட்டுக்கு எவ்வளவு பலத்த ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. கொஞ்ச நேரம் தான், அப்புறம் போயிடுச்சு. அப்போ நாமளும் கர்த்தருக்காக வந்து நின்னோம் அப்படின்னா, எதுவுமே கேட்காம மௌனமா நிப்போன்னு சொன்னா, ஆபிரகாமை போல துளி அளவும் சந்தேகப்படாமல் பின்தொடருவோன்னு சொன்னா, பவுலை போல போராட்டத்தின் மத்தியில் நான் ரோமுக்கு போவேன்னு போனா, நம்மேல் வைத்த தேவ சுமை, நம்மேல் வைத்த தேவ பிரசன்னம் நம்மை அளவில்லாமல் நடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இழக்கிறது பிரச்சனை இல்லை, யாருக்காக இழக்கிறோன்றதுதான் பிரச்சனை. யார் எதை வேணா தூக்கி போட்டு போகலாம், ஆனால் யாருக்காக தூக்கி போட்டு போகிறோம்? மனைவிக்காக கணவன் சில விஷயம் தூக்கி போட்டு போகிறது இருக்கு, கணவனுக்காக மனைவி சில விஷயம் தூக்கி போடுறதுக்கு. அதாவது உறவு. அதே போல தான் கர்த்தருக்கும் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவு நமக்கு வேணும். உலகம் அவருக்கு பிடிக்கலையா, தூக்கி போட்டு வாங்க, உன்னதத்துக்கு நேரம் நடத்துவார். எனக்கு உலகமும் வேணும் உன்னதமும் வேணும்னாக்க கடைசியாக தேடினேன், இழந்ததை தேடினேன். வாசிக்கலாம் கொலோசியர்கள் நிருபம் 3:1 வாசிக்கலாமா? கொலோசியர் 3:1. கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். நாம் இழந்ததை எங்க தெரியுமா போய் தேடணுமா? தேவ சமூகத்துல போய் தேடுங்க. மேலானதை போய் என்ன பண்ணுங்க? தேடுங்க. இழந்தது உண்மைதான். தாவீது தன் பிள்ளைய மரிக்க ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த பிள்ளைக்காக அவன் எங்க போய் உட்கார்ந்துருந்தான்? தேவ சமூகத்துல. மேலானதை தேடுங்க, மேலானதை தேடுங்க. அடுத்த வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 12:31 வாசிக்கலாமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னு போடப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் மேலானதை தேடுங்கள், ரெண்டாவது ராஜ்யத்துக்கு தேவையானதை தேடுங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும்.
மத்தேயுல அதான் வாசிக்க, மத்தேயு 6 சொல்லப்படும், முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட. ராஜ்யத்தை தேடுங்கப்பா, எல்லாமே கிடைக்கும்ன்றார். நீ நிறைய விஷயத்தை இழந்திருக்கலாம், ஆனால் ராஜ்யத்தை தேடு, எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ராஜ்யத்துக்கு எது தேவையோ அதை தேடு, ராஜ்யத்துக்கு தேவையானதை தேடு, தேவ ராஜ்யத்துக்கு. லூக்காவின் சுவிசேஷம் 11:19 வாசிக்கலாமா? கண்டடையும் வரை தேடுங்கள். வாசிங்க. லூக்கா 11. நான் பெயர் செபுவலின் பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளால் யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் ஒரு நிமிஷம். கண்டடையும் வரை தேடுங்கள். அதான் லூக்கா 11:9. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். போதும். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கு என்ன பண்ணுமா? கண்டடையும் வரையும் தேடு. கேட்கிறதும் கொடுக்கிறதும் தட்டுறதும் யாரை குறிக்கிறது? தேவ சமூகத்தை. கர்த்தருடைய சமூகத்தை தட்டுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் தேடுங்க, கண்டடைகிற வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. கண்டடைகிற வரைக்கும் பொறுமையா. மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்ப இங்க வேதம் சொல்லுது, நீ தட்டிக்கிட்டே நான் உனக்கு திறக்க மாட்டேன்னு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட உதவி கேட்க போவோம், உதவிக்காக போய் நிற்பாங்க, ஆனால் உதவி கொடுக்க மாட்டாங்க. உதவி செய்கிற எண்ணமும் இருக்காது, உதவி செய்யணுன்ற அந்த பக்குவமும் வராது. ஆனால் அலைய மட்டும் விடுவாங்க. சாயந்தரம் வா, காலையில் வா, 12 மணிக்கு வா, 4 மணிக்கு வா, திரும்ப நாளைக்கு வா, அலைய விடுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, நீ என் சமூகத்தில் தட்டுகிறது எதுவோ அது உனக்கு திறக்கப்படும், நீ என் சமூகத்தில் தேடுகிறது எதுவோ அது உனக்கு கண்டடையத்தக்க நீ என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்ளுவ. நீ எதை என்கிட்ட கேட்குறியோ அதை நீ என்ன பண்ணுவ? பெற்றுக்கொள்ளுவ. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நீங்க தேவ சமூகத்துல தேடுகிற அனைத்தையும் கர்த்தர் கண்டடையும்படி செய்வார். தேவ சமூகத்தை தட்டுகிற அத்தனை காரியத்துக்கும் கர்த்தருடைய பதில் திறக்கப்படும். அடுத்து மத்தேயுவின் சுவிசேஷம் 6:33 வாசிக்கலாமா? மத்தேயுவின் சுவிசேஷம் 6. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பெற்றுக்கொள்ளும்படி தேடுங்கள். பெற்றுக்கொள்ளும்படி எவ்வளவோ இழந்திருக்கலாம், அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணுமா? தேவ சமூகத்தை தேடுங்க, தேவ சமூகத்தை தேடுங்க. அதே போல செப்பனியா 2:3 வாசிக்கலாமா? மனத்தாழ்மை. செப்பனியா 2:3. தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்பொழுது ஒருவேளை ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். மறைக்கப்படுவீர்கள். செப்பனியா 2 காரியத்தை சொல்றாரு. ஒன்று என்ன சொல்றாரு? எதை தேடணுமா? நீதியை தேடு, மனத்தாழ்மையை தேடு. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயம் நம்ம தேடி போறது உண்மை. நீதியான காரியத்தை தேடி போறோமா? மனத்தாழ்மைக்கு ஏற்றபடி தேடி போறோமா? அப்படி போனாக்க கர்த்தருடைய கோபாக்கின நாள் ஒன்று வரும் பார்த்தீங்களா? என்ன கோபாக்கின நாள்? அந்த லோத்துடைய நாட்கள்ல அந்த தேசம் முழுவதும் எரிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்கன்னா, அது கோபாக்கினை. நோவாவுடைய நாட்கள்ல அந்த அந்த முழு தேசமும் தண்ணிக்குள்ள போனுச்சு பார்த்தீங்கன்னா, அது கோபாக்கினை. இப்படிப்பட்ட கோபாக்கினை நாளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மறைக்கப்படுவோம். இப்படிப்பட்ட கோபாக்கினைக்கு நாம் என்ன பண்ணுவோம்? மறைக்கப்படுவோம். நீதியை தேடணும், மனத்தாழ்மையை தேடணும். தேடுவோம், ஆனால் எதையோ தேடுறோம். நம்ம என்னைக்காவது எனக்கு மனத்தாழ்மையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணியிருக்கிறோம்மா? மனத்தாழ்மையை கொடுங்கன்னு தேடி இருக்கோமா? தேவ சமூகத்தில். தேவ சமூகத்துக்கு போகிறப்பெல்லாம் ஆண்டவரே கடங்காரன் வீட்டுக்கு வரான், நாளைக்கு வட்டி பணம் கட்டணும், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, என் பேர பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு நெஞ்சு வலிக்குது, எனக்கு காது வலிக்குது, இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
என்னைக்காவது நான் மனத்தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாராவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? அப்படி என்னைய பேசிட்டேன் ஆண்டவரே, என்னை அழுக வச்சுட்டேன் ஆண்டவரே, என்னை கஷ்டப்படுத்திட்டேன் ஆண்டவரே, என்னை குத்தம் சொல்லிட்டேன் ஆண்டவரே. இதைத்தான் சொல்கிறோம். என்னைக்காவது எனக்கு மனத்தாழ்மையை தாங்கப்பா. நான் மனத்தாழ்மையாக இருக்கணும், நான் மனத்தாழ்மையாக இருக்கணும். என்னைக்காவது கேட்டது உண்டா? ஜபத்தில் இதுக்கப்புறம் கேளுங்க. இது வரைக்குமாவது கேட்கல, இனியாவது கேளுங்க. மனத்தாழ்மை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, மனத்தாழ்மை எனக்கு கொடுங்க. எது நடந்தாலும் தாழ்மையோடு இருக்க எனக்கு கிருபை தாங்க. அடுத்து வாசிங்க, முடிக்க போகிறேன். ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 5:14. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் 5:14. நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஸ்தோத்திரம். நம்ம பிழைக்கணும்னா, நம்ம ஜீவனம் பண்ணணும் அப்படின்னா, உயிரோட இருக்கணும் அப்படின்னா, நாம உயிரோட இருக்கணும்னா நன்மையை தேடு, நன்மையை தேடு. வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். தேவன் நம்மோடு இருக்கணும்னா நன்மையானதை என்ன பண்ணணுமா? தேடணும். தேவன் நம்மோடு இருக்கணும், தேவன் நம்மை நடத்தணும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், நம்முடைய வாழ்நாளெல்லாம் நம் நீடித்து நாட்கள் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுமா? நன்மையை தேடணுமா? நன்மை செய்ய நாடுங்கள், நன்மை செய்ய தேடுங்கள். யாருக்கு? ஒருவனும் மற்றவனுக்கும் தீமை செய்யாதபடிக்கு நன்மை செய்யும்படி வாசிக்கிறோமா? ஒவ்வொரு மாசமும் வாசிக்கிறோமா? ஒருவனும் ஒருவருக்கு தீங்கு செய்யாதபடிக்கு. நாம தீமை செய்கிறோமா இல்லை நன்மையை செய்கிறோமா? நன்மையை கற்றுக் கொடுக்குறோமா தீமையை கற்றுக் கொடுக்குறோமா? நன்மையை வழிகாட்டுறோமா தீமையை வழிகாட்டுறோமா? நாம் மற்றவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்குறோம்? நாம எந்த பாதையில் தேடுறோம்? நம்ம எந்த பாதையில் நடக்கிறோம்? நன்மையான பாதையில் நடங்க, நன்மையை தேடுங்க, நன்மையானதை பெற்றுக்கொள்ளுங்க, நன்மையானதை மற்றவங்களுக்கு தேடி கொடுங்க, நன்மையானதை மற்றவங்களுக்கு தேடி கொடுங்க. இழந்து போயிருக்கலாம், தேவ சமூகத்தில் தேடுங்க. அத்தனையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, நம்முடைய வாக்கு தத்துவம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாயின்னு கர்த்தர் இந்த வருஷம் கொடுத்தார். எப்போ திரும்ப திருப்பிக் கொள்ள முடியும்? அவர் சமூகத்தில் உட்காரும் போது தான். தாவீது கத்தியை எடுத்துட்டு, பட்டயத்தை எடுத்துட்டு, ஈட்டியை எடுத்துட்டு யுத்தத்துக்கு போய் ஒன்றும் அவங்க என்ன பண்ணல, ஜெயிச்சு வரல. தேவ சமூகத்தில் அமர்ந்து இருந்து தான் அவர் என்ன பண்ணார்? வெற்றியை பெற்றார். அவர் இழந்து போன தன் மனைவியை, தன் குடும்பத்தை, தன்னை நம்பின அத்தனை குடும்பத்தையும் அவர் மறுபடியும் மீட்டு கொண்டு வர காரணம் என்னன்னா, அவர் தேவ சமூகத்தில் ஏபோத்தை தரித்து கொண்டு அமர்ந்திருந்தபடியினால். நானே தேவன் என்பதை அவர் அன்றைக்கு அறிந்து கொண்டார். இன்றைக்கு நம்ம எத்தனையோ காரியத்தை இழந்திருக்கலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தை இழந்திருப்போம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, தேவ சமூகத்தை என்ன பண்ணணும்? தட்டணும். முழுக்க முழுக்க கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். நாம் எவ்வளவாய் கர்த்தரை சார்ந்து கொள்கிறோமோ அவ்வளவாய் தப்புவிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எவ்வளவாய் கர்த்தரை தேடுகிறோமோ அவ்வளவாய் தப்புவிக்கப்படுவோம். ஆமென்.